திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான காணொளி. அதாவது நம்ம வீடு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, சில மனைகளில் வீடு கட்டும் பொழுது வீட்டுடைய அந்த உரிமையாளர் வீட்டுக்கு சார்ந்தவங்களுக்கு ஏதாச்சும் விபத்துகள் நடக்கிறது, அதாவது வண்டியிலிருந்து கீழே விழுறது, ரத்த காயங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் எல்லாமே வரும். அது வீட்டுடைய உரிமையாளருக்கு மட்டுமில்ல, அந்த வீடு கட்ட வர்றாங்கல்ல, கட்டிட தொழிலாளர்கள், அது மேஸ்திரியா இருக்கலாம், ஆசாரியா இருக்கலாம், ஒயரிங்காரரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம். இந்த மாதிரி கட்டிட தொழிலாளர்கள், அவர்களுக்கு கட்டிடத்துல வேலை செய்யும்போது கல் உழுகிறது, இல்லைன்னா கம்பி கிழிக்கிறது, இது மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட காவுகளை வாங்குவது. இந்த மாதிரி விபத்துகள் அப்படிங்கிறது சிறிய விபத்தா இருந்தாலும் சரி, பெரிய விபத்தாலும் சரி, இந்த சின்ன சின்ன விபத்துகள் வந்து உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வரும்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி விபத்துகள் எல்லாமே சில சில மனைகள்ல வீடு கட்டும் பொழுது கண்டிப்பா அது வரும். அப்ப இதெல்லாம் ஏன் வருது? இப்படியெல்லாம் ஒரு மனைகள்ல வருது அப்படின்னா, இத தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிகள் இருக்கா? அப்படின்னா, கண்டிப்பா அதற்குண்டான வழிபாடுகள், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்ப இது எப்பேர்ப்பட்ட மனைகள்ல, எந்த மாரி மனைகள்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அவங்க எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது மேக்ஸிமம் எந்த மாரி மனைகள்ல வரும் அப்படின்னா, பொதுவா மனைகள்லயே 8 விதமான மனைகள். அதாவது கிழக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த மனை, தென்கிழக்கு பார்த்த மனை, தென்மேற்கு மூலை பார்த்த மனை, ஈசானிய மூலை பார்த்த மனை, இப்படி 8 விதமான மனைகள் இருக்கும். இதுல இந்த 8 விதமான மனைகள்லயே 3 மனைகள் வந்து சைவ மனைன்னு பேரு. 5 விதமான மனைகளுக்கு பேரு அசைவ மனைன்னு பேரு. இது என்ன சைவம், இது என்ன அசைவம்? உங்களுக்கே தெரியும். அசைவம்னா நான்வெஜ் மாரி ரத்தங்கள் வெளிப்படுறது. அதாவது பலி குடுக்கறதுன்னு வச்சுக்க. சைவம்னா நேச்சுரலா இருக்கிறது. அப்ப இதுல ஒரு திசைகள நம்ம இங்க போட்டுக்கணும். பாருங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்படி ஒரு ஃபிளாட் ஒன்று இருக்குது. ஒரு ஃபிளாட் போட்டிருக்கிறோம். இது வந்து மேல ரோடு இருக்குது. இது வடக்கு பக்கம் ரோடு இருக்குது. இப்ப வடக்கு பக்கம் ரோடு இருக்கிறதுனால இது வடக்கு பார்த்த மனை. இந்த மனைக்கு பேரு சைவ மனைன்னு பேரு. ஒருவேளை ரோடு கிழக்கு பக்கமும் ரோடு இருக்குது. இப்படி வடக்கு இல்ல. அப்படி வச்சுக்கங்க. இது கிழக்கு பார்த்த ஃபிளாட்னு வச்சுக்கங்க. இந்த கிழக்கு பார்த்த மனையும் சைவ மனைன்னு பேரு. ஒரு ஃபிளாட்டுக்கு 2 பக்கம் ரோடு இருக்குது. கிழக்கு பக்கமும் ரோடு இருக்குது. வடக்கு பக்கமும் ரோடு இருக்குது. இதுக்கு பேரு ஈசானிய மனைன்னு சொல்லுவாங்க. இந்த மனையும் சைவ மனை. அதாவது கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு இந்த 3 திசைகள் கார்னர் இந்த மனை எல்லாமே வந்து சைவ மனைன்னு பேரு. இதே அசைவ மனைன்னு வச்சுக்கங்க. அசைவ மனைனா ஒரு பிளாட்டுக்கு ஒரு மனை இருக்குன்னா, இந்த மனைக்கு தெற்கு பக்கம் ரோடு இருக்குது. இப்ப தெற்கு பார்க்கக்கூடிய ஒரு மனைனா அது அசைவ மனை. தெற்கு பார்த்த மனைனா அது அசைவ மனை. சரி, அடுத்தது மேற்கு பார்த்து. இப்ப தெற்கு இல்ல. இப்ப மேற்கு பார்த்து இருக்குது ரோடு. இது ரோடு. அப்ப மேற்கு பார்த்த மனையும் அசைவ மனைன்னு பேரு. இந்த தெற்கையும் ரோடு இருக்குது, மேற்கையும் 2 பக்கம் ரோடு இருக்குது. இது தென்மேற்கும் பார்த்த மனை. இந்த மனையும் அசைவ மனைன்னு பேரு. அடுத்தது வடக்கு பக்கம் ரோடு இருக்குது. வடக்கு பக்கமும் மேற்கு பக்கம் ரோடு இருக்குது. இது வடமேற்கு முனையும் வடமேற்கு மனையும்பாங்க. வடமேற்கு மூலை மனையும்பாங்க. வடமேற்கு பார்த்த பிளாட்டும்பாங்க. அப்ப இந்த வடமேற்கு மனையும் அசைவ மனைன்னு பேரு. அடுத்தது தெற்கு பக்கமும் ரோடு இருக்கும், கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க? அக்னி மூல பிளாட்டும்பாங்க. தென்கிழக்கு மனையும்பாங்க. தென்கிழக்கு மனை. இந்த 5 மனையுமே அசைவ மனைன்னு பேரு. இந்த 5 விதமான மனைகள்ல தான் அதிகமாக நம்ம நடைமுறையில பார்த்த விஷயத்துல வடக்கு கிழக்குல கொஞ்சம் கம்மியா சில சில சிரமங்கள் இருந்தாலும், நாம் பார்த்த அனுபவத்துல இந்த 5 விதமான மனைகள்ல தான் இந்த வீடு கட்டும் பொழுது நிறைய
ரத்த காயங்கள் அடிபடுறது, வீட்டோடைய ஓனர் வண்டியிலிருந்து விழுகிறது, கட்டட தொழிலாளர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வர்றது, சித்தாளுகளுக்கு பிரச்சனை ஆகிறது, ஆசாரியார் இது மாதிரி பிரச்சனைகளை நம்ம நிறைய பேர்த்த கண்கூட பல வருடங்களாக நம்ம பார்த்த விஷயத்துல அனுபவத்துல இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம். அப்ப இது எல்லாமே அசைவ மனைன்னு பேரு. அப்ப இந்த அசைவ மனையில யாராச்சும் வீடு கட்டுறீங்க அப்படின்னா எந்த வித அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுதான் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறப்ப ஒவ்வொரு ஊர் வழக்கப்படி பண்ணுவாங்க. இப்ப எங்க ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா, பரமத்தி நாமக்கல் மாவட்ட சைடுலாம் பார்த்தீங்கன்னா, வீடு கருங்கல் கட்டின உடனே கெடா வெட்டுவாங்க. ரத்த காவு குடுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் விடியகாலைனா நைட்டு செம்மறி ஆடு வெட்டுவாங்க. இல்ல ஆடு, கோழி கோழி இது மாரி ஒவ்வொரு ஊர் ஸ்டைலுக்கு ரத்தத்த காவு குடுப்பாங்க. அப்ப ரத்தத்த காவு குடுக்கக்கூடிய விஷயங்கள் ஊர் வழக்கப்படி ஒவ்வொரு பக்கமும் நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வித ஸ்டைல்ல நடக்கும். அப்ப இந்த ரத்த காவு குடுக்கறதுக்கு பூராமே இதெல்லாம் அசைவ மனையில தான் இது மாரி அதிகமான விஷயங்கள் நடக்கும். அப்ப இந்த ரத்த காவு சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம குடுக்கணும் அப்படின்னா, இதை இந்த அசைவ மனைகள் வீடு வேலை செய்யும் பொழுது, தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனை, தென்மேற்கு மூலை பார்த்த மனை, வடமேற்கு மூலை பார்த்த மனை, தென்கிழக்கு பார்த்த மனை, இந்த 5 விதமான மனைகள்ல நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா, வீடு கட்டும் பொழுது எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கிறப்ப, ரத்த காவு அப்படிங்கக்கூடிய ரத்த பூஜையை நீங்க பண்ணணும். அது சைவத்துல பண்ணணும். அதுதான் விஷயம். வீட்டு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அசைவத்துல பண்ணக்கூடாது. சைவத்துல ரத்த பூஜை பண்ணணும். அப்ப ரத்தத்துக்கு காரகன் யாரு? செவ்வாய் தான். பூமிக்கு காரகன் யாரு? செவ்வாய் தான். அப்ப நீங்க இந்த மாதிரி மனைகள்ல ஒரு வீடு கட்டும் பொழுது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாட்கள்ல வீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் வீடையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாயோட ஓரை நைட்ல வரக்கூடிய செவ்வாயோட ஓரை நைட்ல வரக்கூடிய செவ்வாயோட ஓரை எப்ப காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட் 8 to 9. இந்த 8 to 9 நைட்ல ஒரு குடத்துல ஒரு 5 லிட்டரோ 6 லிட்டர் இருக்கிற மாதிரி ஒரு குடத்துல தண்ணி வாங்கி வச்சு தண்ணியில ஒரு ஒரு 200 கிராம் 200 கிராம் குறையில்லாம குங்குமம் குங்குமம் ஒரு 200 கிராமுக்கு மஞ்சள் ஒரு 3 எலுமிச்சம் பழம் எடுத்து முதல்ல அந்த தண்ணிக்குள்ள குங்குமத்தையும் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு ஒரு 3 எலுமிச்சம் பழத்தை நல்லா அறுத்து நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்குனீங்கன்னா ரத்த கலர்ல நல்லா ஒரு ஒரு தண்ணி மாதிரி ரத்த கலர்ல ஃபுல்லா இருக்கும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ரத்த கலர் வரலைன்னா இன்னும் கொஞ்சம் குங்குமத்தை கொஞ்சம் சேர்த்திக்கங்க, இல்லைன்னா மஞ்சளை கொஞ்சம் சேர்த்திக்கங்க, எலுமிச்சம் பழத்தை கொஞ்சம் சேர்த்திக்கங்க. தண்ணி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நல்ல ரத்த கலர் இருக்கணும், பார்த்தா ரத்தமாட்டவே இருக்கணும். அது மாதிரி பண்ணி நீங்க இடத்துடைய 8 திக்கிலையுமே நீங்க தொளிச்சு விடணும். இது யாரு தொளிச்சிடணும்னா வீட்டுடைய உரிமையாளர் தொளிக்க கூடாது. கட்டட வேலை செய்யற ஆட்கள், அது ஆசாரியா இருக்கலாம், மேஸ்திரியா இருக்கலாம், சித்தாளா இருக்கலாம், ஒயரிங்காரர், யார் வேணுமாலும் கட்டடம் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள். இப்போ ஒரு இடம் உதாரணத்துக்கு இப்படி இருக்குது, உதாரணத்துக்கு இப்படி பாத்துக்குங்க. இது ஒரு தெற்கு பாத பிளாட் நீங்க வச்சுக்கோங்க. அப்ப திசையில் இங்க பாரு, இந்த இடத்த 1 சென்ட்ரு 3 4 5 6 7 8 சென்டர், இந்த 9 இடத்துலயும் இந்த இடத்துல இந்த 9 இடத்துலயும் கொண்டு போய் அந்த தண்ணிய ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இடத்த நல்லா தொளிச்சு விடுங்க ஃபுல்லாவே. 9, அதாவது நவகிரகங்கள் சூரியன், சுக்கிரன், குரு, அதாவது திசைகளை பாருங்க. இது சூரியன், கிழக்கு சுக்கிரன், மேற்கு சனி, தெற்கு செவ்வாய், வடக்கு குரு, தென்கிழக்கு சந்திரன், தென்மேற்கு நிருதி, வடமேற்கு வாயு, வடகிழக்கு ஈசான், வடகிழக்கு புதன். இந்த மாதிரி நவகிரகங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல அந்த சைவத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி கொண்டு எல்லா பக்கம் நீங்க தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாணி தோன்றது, வீட்டு வேலை துவங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க தாராளமா செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது எந்த ஒரு பெரிய அசம்பாவிதங்களும் வராம முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த வீடு கட்டுற வரைக்கும் காக்கப்படுவீர்கள். எந்த ஒரு கட்டட வேலை செய்யறவங்களுக்கோ இல்ல கட்டட உரிமையாளர்களுக்கோ எந்த பாதிப்புகள் வராம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரத்தத்துடைய
பூஜைகளை வந்து நீங்க இந்த மாதிரி அசைவ மனையில பண்ணுங்க. இப்படி பண்ணும் பொழுது பெரிய ஒரு பிரச்சனை இல்லாம அழகா நம்ம இத ஓட்டலாம். இதுதான் இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய அனுபவத்தில் கண்டுபிடிச்ச நெறைய அடிப்படையான விஷயங்கள். இத வந்து இது மாரி ஒரு சம்பவங்கள் உங்க வீட்ல இந்த இந்த தெற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த மனை இது மாரி கட்டிட்டு இருக்கிறாங்க வீடு. கட்டுன வீட்ல இது மாரி சம்பவங்கள் நடக்குது. இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்ல புதுசா கட்டுறீங்க. இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி கட்டுனீங்கன்னா, உங்க வீட்ல சந்தோஷம், மகிழ்ச்சி சிறப்பா இருக்கணும்னு திருச்செந்தூர் முருகனையும், நவகிரகங்களையும், கனகம்பட்டி மூட்டசாமிகளையும் வணங்கி, நான் ஒரு நல்ல பதிவுல மீண்டும் உங்கள சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.